மறைந்த அப்துல் கலாம் அவர்களுடைய பல்வேறு நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் அவரை பார்த்து வியந்த பல விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காகவும் நடிகர் பூவிலங்கு மோகன் அவர்கள் நம்மோடு அரங்கத்திலே இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், அப்துல் கலாம் அப்படின்னு சொன்னாலே இளைஞர்களின் ஒரு ஒரு எழுச்சி நாயகனாக, இளைஞர்கள் மத்தியில் ஒரு நேர்மறையான சிந்தனைகளை விதைக்கும் ஒரு 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 மேதையாக திகழ்ந்த ஒரு மனிதர். அவருடைய மறைவு என்பது இளைஞர்கள் மத்தியில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்குமா, அவர்கள் பின்பற்றுவதற்கான ஒரு ஒரு ரோல் மாடலை நேரில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை அவர்கள் இழந்து தவிக்கிறார்களா? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? முதல்ல நம்மளோட மக்கள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மசில் மேன் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இன்று நம்மிடத்தில் இல்லை. அவர் ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போகலாம். மெயினாக நீங்கள் சொன்ன மாதிரி இளைய தலைமுறைக்கு அவர் ஒரு 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 முன்னோடியாக இருந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் இளைய தலைமுறைக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரியே வாழ்ந்து காட்டியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் ஒருத்தருக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாரோ, அதே மாதிரி அவர் தன்னை நிறுத்தி காட்டியிருக்கார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் அவரை கன்வே பண்ணும்போதே கூட ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி, அதாவது எப்படின்னா, வாழ்வதற்கு அடையாளம் வேண்டும், வாழ்ந்ததற்கு அர்த்தம் வேண்டும், இப்படி ஒன்றுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் டீச் பண்ணும்போது நடுநடுவில் இப்படி சொல்லும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் போய் அதை அப்படியே தச்சிடுது. நம்ம வாழ்ந்தால் இவரை மாதிரி தான் நம்ம இருக்கணும், நம்ம மனசில் எப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்குள்ளே ஒரு நேர் கோடு போட்டுக்கிற மாதிரியே நம்முள்ள பசங்க மனசில் அவர் அந்த ஒரு விதையை விதைச்சிருக்கார். அப்படி தான் எனக்கு தோணுது. அதனால் கண்டிப்பாக அவர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முன்னோடியாக இருந்து அவர் நினச்ச மாதிரியே 2020 அவர் டார்கெட் கொடுத்தார். ஒரு வல்லரசாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது இளைஞர் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். கண்டிப்பாக அது நடக்கும், அதுக்கு முன்னாடியே கூட நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவருடைய ஒரு ஒரு பன்முகத்தன்மை, ஒரு ஆளுமை பற்றி நாம் பேசும்போது ஒரு அணுவிஞ்ஞானியாகவும் இருந்தார், ஒரு எழுத்தாளராகவும் இருந்தார், கலையிலும் ஆர்வம் கொண்டவராக, இன்னும் சொல்லணும்னா கர்நாடக சங்கீதத்தில் மிகப்பெரிய ஒரு நாட்டம் அவருக்கு இருந்தது. ஒரு விஞ்ஞானியாக இருந்தவருக்கு வீணை இசைக்க தெரிந்த ஒரு இசைக்கலைஞராகவும் அவர் இருந்தார். அப்படிங்கும்போது எப்படி அவருக்கு இவ்வளவு நேரம் கிடைத்தது இதையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு கலையில் நாட்டம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எப்படி அவருக்கு வந்தது? ஒரு பக்கம் அணு விஞ்ஞானம், இன்னொரு பக்கம் மாணவர்களுக்கு வகுப்பறைகளில் போய் அணு விஞ்ஞானம் பற்றிய போதனைகளை செய்வது, இன்னொரு பக்கம் இது மாதிரியான கலையை கற்றுக்கொள்வது. தள்ளாத வயதிலும் கூட அவர் கலையை கற்றுக்கொண்டார், அதற்கான வகுப்புகளுக்கு சென்று ஒரு மாணவராக கூட செயல்பட்டார். அப்படிங்கும்போது எப்படி அவருக்கு அந்த ஒரு எனர்ஜி வந்தது, அந்த எண்ணங்கள் எப்படி தோன்றியது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. எப்படி ஒரு கலைஞராக அவரை எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தளவில் சார், அவர் பேசிக்காகவே ஒரு பெரிய கலைஞன் அப்படிங்கிறது தான் என் மனசில் நான் அவரை வச்சுருக்கேன். சரியானா அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும், ஒவ்வொரு அசைவுகளும் அதில் ஒரு ரிதம் இருக்கும். அவருடைய சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். அவருடைய ஸ்கூல் டேஸில் ஒரு யூனிஃபார்ம் போடும்போது அந்த யூனிஃபார்ம் அவ்வளவு ட்ரிம்மாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். அவருடைய ஹேர் ஸ்டைல் இப்போ நம்ம கடைசியாக பார்க்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த 10 வயசில் அவருடைய ஹேர் ஸ்டைல் அப்படியே தான் வச்சுருக்காரு. நீர் கூட்டு போட்டு அப்படி தான் வச்சுருக்காரு. ஸோ அவர் வாழ்க்கையை அப்போவே அவர் டிசைட் பண்ணுறாரு. அவருடைய ரித்தத்தை அவர் அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு வீணை மட்டுமில்லை, வயலின் மட்டுமில்லை,
எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் பேசிக்காக வந்து எதையுமே வந்து ரசிக்கிறாரு. அந்த ரசிப்புத்தன்மையே வந்து அவரை அதுக்குள்ளே கொண்டு போய் விட்டு அதை கற்றுக்க வச்சுருக்கு. அவர் சிறு வயதிலிருந்தே அவர் வந்து தன்னை வந்து அது மாதிரி பண்ணிக்கிட்டதுனால தான் அது சாத்தியமாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரசனையும் கற்பனையும் கலைக்கு மட்டும் இல்லை, விஞ்ஞானத்துக்கும் கூட அதுதான் அடிப்படை இல்லையா? புதிய விஷயங்கள் நாம வந்து கொண்டு வரும்போது அந்த கற்பனை திறன் இருந்தால் தான் கொண்டு வர முடியும். ஸோ கரெக்ட். சயின்ஸுக்கும் அறிவியலுக்கும் கூட கற்பனை தான் கற்பனை முக்கியம். ரொம்ப கற்பனை இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் அந்த நம்ம கனவு அப்படின்னு சொல்லும்போதே அவர் என்ன சொல்கிறாரு, கனவு காணும்போது ரொம்ப ஆழ்ந்த கனவு காண்றவன் வந்து நிஜமாக தூங்குறது இல்லை. ஏன்னா ஆழ்ந்த கனவு காண்றவனுடைய லட்சியமே அதுதான். அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக தான் அந்த ஆழ்ந்த கனவு. அந்த கனவு வந்து நிஜமாக ஒரு நாள் நினைவார வரைக்கும் இந்த கனவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் இல்லையா? அதுதான் அவருடைய கனவு வந்து நம்மளுடைய நாடு ஒரு வல்லரசாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர் மைண்டுக்குள்ளே ரத்தத்தில் ஏற்றிட்டார். அந்த ரத்தத்தில் ஏற்றுறதுனால ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணி நேரமும் வந்து அவர் அதுக்காகவே அந்த ரூட்லேயே பாதையை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அந்த பாதையை தேடி அவர் போய்கிட்டே இருந்திருக்காரு. இப்படி தான் நான் அதை எடுத்துப்பேன். மிகச்சிறந்த வார்த்தைகள் இல்லையா? புகழை தலைக்கு ஏற்றாமல் காலில் செருப்பாக அணிந்தவர் அப்துல் கலாம். கலாமுக்கு சலாம் செலுத்தும் நாள் இது அப்படின்னு கமலஹாசன் தன்னுடைய கவிதையில சொல்லியிருக்கிறார். உண்மைதான். அவர் எந்த நிலை வந்தாலும், முக்கியமா சொல்லணும்னா குடியரசுத் தலைவர் என்பது பதவி இல்லை, அது என்னோட வேலை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போதே அவர் அந்த புகழை தலைக்கு ஏற்றிக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் தெரியுது இல்லையா? எந்த நிலையிலும் மாறாத ஒரு மனிதன். ஆமாம், நீங்களே பாருங்களேன். அவர் வந்து ஜனாதிபதி, அந்த ஜனாதிபதி பீரியட் அது முடித்த உடனே திருப்பி அவருக்கு வந்து ஜனாதிபதியாக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த எக்ஸ்டெண்டட் பீரியட் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து எல்லாருமே தயாராக தான் இருக்கும். ஆனால் அவர் தான் வேண்டானார். அடுத்த ரெஜியூம் எனக்கு வேண்டாம். ஐ வாண்ட் டு பி வித் தி ஸ்டூடெண்ட்ஸ். நான் இளைஞர்களோடு இருக்கணும், நான் இன்னும் நிறைய விஷயங்கள் இளைஞர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவர் இறங்கி வராருனாலே அவர் வந்து அது ஒரு பெரிய இதுவாக நினச்சிக்கல. என்ன ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்துட்டேன் இப்போ ஓகே. பட் அதுக்கப்புறம் என் மனசுக்குள்ளே நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அது நாங்கள் இருந்தால் வந்து சிலதெல்லாம் இடர்பாடுகள் இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். அதனால் வந்து அவர் வந்தார். அது வந்து கடைசி வரைக்கும் அது அதே மாதிரி தான் இருந்திருக்கார். அவர் லாஸ்ட் மொமெண்ட், லாஸ்ட் பிரெத் வரைக்கும் அப்படி இருந்திருக்கார் அவர். ஸோ அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்டு இருக்கிற இரங்கல் செய்தியில், நான் மகாத்மா காந்தியோடு வாழ்ந்ததில்லை, பாரதியார் அவர்களோடு வாழ்ந்ததில்லை, ஆனால் அப்துல் கலாம்ங்கிற மகானோடு வாழ்ந்திருக்கிறேன், அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது உண்மைதான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த காலகட்டத்துடைய தேவையை உணர்ந்து மக்களை வழிநடத்த ஒரு ஹீரோ தேவைப்படுகிறார் இல்லையா? இந்த காலகட்டத்துடைய ஹீரோ நிச்சயமாக அப்துல் கலாமாக தான் இருக்க முடியும். கண்டிப்பாக. சூப்பர் ஸ்டார் சொன்னது வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து அடிமனசுலேருந்து சொன்ன வார்த்தை என்னென்னா, நிஜமாகவே வந்து நம்ம எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள். அப்துல் கலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பது வந்து நிஜமாகவே அத்தனை பேருக்கும் அந்த இரத்தத்தினுடைய காற்று நம்ம கையில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம அவருடைய வாழ்க்கை, அவர் சொன்ன நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம பின்பற்றுவோம் அப்படிங்கிறதுல வந்து எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அவர் தற்போது நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் அப்படிங்கும்போது இளைஞர்கள் மத்தியில், இளம் சமுதாயத்தினர் மத்தியில் அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இளைஞர் மனசில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதை வந்து யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிற்கலாம், நடக்கலாம், உட்காரலாம், உறங்கலாம், இருக்கலாம் என்று இருந்த இந்தியனை விழிக்கலாம், உழைக்கலாம், சிந்திக்கலாம், பறக்கலாம், ஜெயிக்கலாம், சாதிக்கலாம்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ இது எல்லாம் இப்படி நம்மளுக்கு சொன்னவர், நம்மளுக்கு வந்து இப்படி ஊக்கம் கொடுத்தவர் இன்று இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது நிஜமாகவே ஒரு சின்ன குழந்தை கூட வாய்ப்பேச்சு இல்லாமல் அப்படியே தான் இருக்க முடியும் இந்த தருணத்தில். திரு பூவிலங்கு மோகன், தலைவர்கள் பலரும் சொன்னதை போல அவருடைய கனவுகளை நினைவாக்க பாடுபடுவதுதான் சிறந்த அஞ்சலி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தியவர் அவர்.
குடியரசுத் தலைவராக இருந்தபோதும் கூட அவர் தன்னுடைய ஒரு பேராசிரியராக மாணவர்கள் மத்தியில போய் பாடம் புகட்டுவதில் நிறுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னா ஒவ்வொரு முறை குடியரசுத் தலைவர் உரையிலையும் இந்த ஆண்டு இத்தனை மாணவர்களை சந்திச்சேன், இதெல்லாம் பேசினேன் அப்படின்னு குடியரசுத் தலைவர் உரையிலேயே குறிப்பிட்ட ஒரே ஒரு குடியரசுத் தலைவர் அவர்தான். அப்படிங்கும்போது கல்விக்கு எந்த அளவிற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார், அந்த கனவுகளை எப்படி நாம முன்னெடுத்து செல்ல வேண்டும்? கல்விக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்து அவருடைய குடும்பம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பம். அவர் வளர்ந்தது, அவர் பிறந்தது. அவர் சின்ன வயசுலேயே பேப்பர் போட்டிருக்கார். அங்கே ஆரம்பிக்குது பாருங்கள் கல்வி அவருக்கு. அங்கேயே வந்து அவர் தன்னை வந்து எங்கே போகணும் அவர் செலக்ட் பண்ணிக்கிறது வந்து ஒரு வீடு வீடாக பேப்பர் போடுறார். ஸோ அவர் படிப்பறிவே இல்லாத ஒரு குடும்பம், அந்த கிராமமும் அந்த அளவுக்கு ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு கிராமம். அதில் இவர் ஒருத்தர் தான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தன்னையே அவர் வந்து வளர்த்துக்கிட்டு ஒரு காலேஜ், அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட், ஸோ ஒரு ரைட்டர், எப்படி தன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கார் பாருங்க. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜிலும் இன்னும் தன்னை வந்து தான் நிறைய விஷயங்களை வந்து இளைஞர்கள்ட்டேருந்து அவர் தெரிஞ்சுக்கிறார். ஏன்னா அவருடைய கான்வர்சேஷன்ஸ் வந்து இளைஞர்கள்ட்டே வச்சுக்கிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காரு? எஜுகேஷன் should be a role model to students அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கார். ஸோ இந்த ரோல் மாடல் நம்ம சாதாரணமாக இவரை மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி தான் நம்ம ரோல் மாடல் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக ஒவ்வொருத்தர் மனசுலையும் வருது. இப்போ கூட நம்ம என்ன அப்துல் கலாம் சார் மாதிரி நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக, அவர் தான் நம்மளுக்கு ரோல் மாடல் அப்படிங்கிற நம்ம மைண்டில் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறது என்ன? எஜுகேஷன் ஷுட் பி எ ரோல் மாடல் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவருடைய இதுவாக இருக்குது. என்னென்னா சிறு வயதிலேயே ஃபஸ்ட்டு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். அவர் என்ன சொல்கிறார்? நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை உள்ள மனிதன் எப்பொழுதும் யார் முன்னாடியும் மண்டியிட மாட்டான். ஏன்னா அவன் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான். அவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறதுல அவன் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான். இல்லைன்னா அந்த ஒரு மேதையால் ஒரு ராக்கெட்டை பிளான் பண்ண முடியுமா? எப்பவுமே நடக்காத விஷயத்த நிச்சயமா அவர் இளைஞர்கள் மத்தியிலேயே எப்பயும் இருந்ததாலேயோ என்னவோ அவர் தன்னை அப்டேட்லேயே வச்சுட்டு இருந்திருக்காரு. கால மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுகின்ற விஷயங்களை கூட இந்த காலத்து இளைஞர்கள் எப்படி சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஃபேஸ்புக்ல சொல்றேன், ட்விட்டர்ல சொல்றேன், காட்சிகள் மூலமா, பிரசன்டேஷன்ஸ் மூலமா, லேப்டாப்ல தன்னுடைய பிரசன்டேஷன்ஸை வந்து அவர் உருவாக்குவதாகட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புரிகின்ற விதத்துல, அவங்களுக்கு பிடிச்ச விதத்துல அவருடைய போதனைகளை சொன்னது உண்மையிலே அவர் அப்டேட்டடான ஒரு மனிதராக இருந்தார். கண்டிப்பாக. ஏன்னா அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்லும்போதும் பாருங்கள், நம்ம விஷயத்தில் வந்து எக்ஸலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அந்த எக்ஸலன்ஸ் வந்து அது வந்து ஒரு தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். எக்ஸலன்ஸ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறார் அவர். நான் எக்ஸலண்ட்னு உடனே அந்த ஒரு விஷயத்தோடு முடிஞ்சுட்டு போட்டோன்னா அது ரொம்ப தவறான விஷயம். எக்ஸலன்ஸ் ஷுட் பி அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இட் ஷுட் நாட் பி அன் ஆக்சிடென்ட்டுங்கிறார். அது ஒரு தடவை நடந்துச்சுன்னா அது விபத்தாக போய் முடிஞ்சிடும். இன்னும் உங்களுடைய எக்ஸலன்ஸ் வந்து அது வந்து ஒரு தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய சொன்ன வார்த்தைகள். இதெல்லாம் அவருடைய கனவுகளை வந்து எதிர்காலத்தில் எப்படி முன்னெடுத்து செல்லணும் நினைக்கிறீங்க சார்? எதிர்காலத்தில் வந்து இப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து நம்ம இப்படி நம்ம மனசுக்குள்ள எடுத்துக்கலாம் அப்படின்னால், சூழ்நிலையை காரணம் காட்டாதே, சூழ்நிலையை நீ உருவாக்கு. That is what he has done and he has won. ஸோ இது வந்து இந்த வயசிலிருந்தே வந்து சிறு வயசிலிருந்தே இளைஞர்கள் மனசில் வந்துட்டு அவர் அதை பதிய வைக்கிறார். சூழ்நிலையை காரணம் காட்டாதேங்கிறார். நீ வந்து பண்ணால் உன்னால் முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே ஒரு எந்த கொடுக்குறார் அவர். ஸோ அது மட்டும் இல்லை, ஃப்ரீ, எப்பவுமே எல்லாரிடமும் ஃப்ரீயாக இரு. நீ ஃப்ரீயாக இருந்தால் தான் உன்னை அடுத்தவன் மதிப்பான் அப்படிங்கிறது வந்து அவருடைய இன்னொரு இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நமக்கு எதிரே இருக்கிறவர் நம்மளை விட அறிவாளி, நம்மளை விட அவர் புத்திசாலி. அப்படி தான் அவர் வந்து ஒவ்வொருத்தரையும்
பார்த்த பார்வை அப்படியாக தான் இருக்குது அப்படிங்கிறது நான் அவரை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக மதுரையில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. போன உடனே அப்படியே நிற்கிறாரு. நின்ன உடனே அங்கே பார்க்குறாரு, ஒரு சேர் முன்னாடி இருக்குது. அந்த ஒரு சேர் வந்து அது என்னென்னா, அது உங்களுடைய சீஃப் கெஸ்ட்டு சார், அதை எடுத்துருங்க அப்படிங்கிறாரு. எடுத்துட்டு அதை எடுத்ததுக்கப்புறம் எல்லாரோடையும் போய் உட்காரு. அது வரைக்கும் எல்லோரும் நிற்கிறாங்க. உட்காரத்துக்கு போகிறவர் அப்படி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்கார்றாரு. ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கன்சர்ன் வச்சுருக்காரு, நம்ம முன்னாடி நிற்கிறவங்க மேலே எவ்வளோ கன்சர்ன் வச்சுருக்காருங்கிறத அவருடைய ஆக்டிவிட்டீஸே நமக்கு கற்றுக்கணும்.